குட் ஈவினிங். வாய்ஸ் கிளியரா இருக்கா? கதைக்கிறது இருக்குதா? கேக்குதா பிள்ளையா? கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க, எனக்கு கேக்குதான்னு பாக்க. நீங்க கதைங்க யாராவதா? கேக்குது மிஸ். ஓகே, தேங்க்யூ. கடைசியா நாங்க வந்து முறைமையின் வாழ்க்கை சக்கரம் பார்த்து கொண்டிருக்கோம். என்ன வாழ்க்கை சக்கரம்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு அபிவிருத்தி வாழ்க்கை சக்கரம். அதை வந்து நாங்க ஷோர்ட் ஃபார்மா SLDC என்று சொல்லுவோம். தேவையில்லைன்றது பேப்பர்ல வந்து எங்களுக்கு அபிவிருத்தி வாழ்க்கை சக்கரம் தான் கட்டு வரும். சரியா? அப்ப இந்த அபிவிருத்தி வாழ்க்கை சக்கரத்தை எடுத்தோம்னு சொன்னா அவர்ல வந்து ஒவ்வொரு படிமுறைகள் இருக்குன்னு சொல்லி அவரை வந்து விளக்கமா பாக்குறாங்க. அதாவது ஒரு முறைமையை வந்து ஒரு அபிவிருத்தியாளர் வந்து அதை உற்பத்தி செய்யறவர் வந்து என்னென்ன படிமுறைகள்ல செய்வார் என்றது. அதுல வந்து முதலாவது நாங்க பார்த்தோம்னாங்க தேவைகளை வந்து இனங்காண்றது என்று சொல்லி. அப்ப தேவைகளை இனங்காணல் என்ற ஒரு படிமுறை இருக்கு. அவர் அந்த தேவைகளை இனங்காண்றதுக்காக வந்து என்னென்ன ஸ்டெப்களை பயன்படுத்தலாம் பிள்ளைகள், இந்த தேவைகளை இனங்காண்றதுக்காக என்னென்ன படிமுறைகள் அவர் பயன்படுத்துறேன்னு சொல்லி தந்த நான் படிச்சிருந்தா ஞாபகம் இருக்கும் போன கிளாஸ் படிப்பிச்சது. தேவைகளை எஸ் நேர்காணல், வெரி குட். வேற ஸ்டெப்ஸ் சொல்லலாம் பிள்ளைகள், நிறைய பேர் இருக்கிறீங்க தானே, ஆளுக்கோ வந்து ஞாபகம் வச்சு சொன்னாலே சரி. அவதானிப்பு, வெரி குட். வேற 5 விதமாக வந்து 5 ஸ்டெப்புகளின் ஊடாக வந்து அவர் வந்து தன்னோட தேவைகளை அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி தந்திருக்கேன். என்னென்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். 2 ஸ்டெப் சொல்லி. வினாக்கொத்து, வெரி குட். வினாக்கொத்து இதெல்லாம் முக்கியமான ஸ்டெப் பிள்ளைகள். மூல வகை மாதிரி அவதானிப்பு. எஸ், வெரி குட். மூல வகை மாதிரி அவதானிப்பு. வேற இன்னொரு கடைசி ஸ்டெப் இருக்கு. பதிவுகளையும் ஆவணங்களையும் அல்ல அறிக்கைகளை பாவிக்கிறது, வெரி குட். இந்த மாதிரி 5 ஸ்டெப்புகளுக்கு ஊடாக வந்து அவர் என்ன செய்யலாம்னா தண்ட ஒரு முறைமைக்கு என்னென்ன தேவை இருக்கு, செயல்சார் தேவை என்ன, செயல் சாரா தேவை என்ன, அங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும், இது எல்லாமே வந்து இந்த இவ்வளவு விஷயங்களுக்கு கூடாக அவரால் எடுக்க இயலும்னு சொல்லி தந்தாங்க. நேர்காணல்னா எங்களோட பயனரோட நேரடியாக போய் நாங்க கதைக்கிறது. அவதானிப்புன்னு சொன்னால் நாங்க இருந்த இடத்துல இருந்து என்ன நடக்குது, எங்க சூழல் என்ன நடக்குதுன்றதை அவதானிப்பு. வினா கொத்தன்னு எங்களோட பயனர்களுக்கு வந்து நாங்க கேள்வியும் ஆன்சரையும் வந்து ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி கொண்டே கொடுக்குற மாதிரி செட்டப். மூல வகை மாதிரி ஏன்னா எங்களோட ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படித்தான் வரும்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோடைப் வந்து கிரியேட் பண்ணி சொல்லுங்க. மிஸ் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது மிஸ். உங்களோட இல்ல எல்லாருக்கும் அப்படி இருக்கா கதைக்கிறது? இல்ல மிஸ். ஓகே, ஸ்டக் ஆகிறாக்கள் என்ற வாய்ஸ் கிளியர் இல்லை என்றாக்கள் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சவிஸ்கா ஐ திங்க் உங்களோட நெட்வொர்க் தான் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருக்கா செக் பண்றீங்களா? நிச்சாக்களுக்கெல்லாம் கிளியரா இருக்கா? ஓகே, அவதானிப்புன்றது இருந்த இடத்துல இருந்து அவதானிக்கிறது. வினாக்கொத்துன்றது கொஞ்சம் கேள்விகளையும் விடைகளையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அல்ல கூகுள் ஃபார்ம்ல, இப்ப நான் உங்களுக்கு MCQ வைக்கிறேன் அந்த மாதிரி கூகுள் ஃபார்ம்ல கொடுக்கலாம். அப்படியான இதுகள் வினாக்கொத்துக்கு செய்யலாம். மூல வகை மாதிரி என்றது வந்து நாங்க அவுட்புட்டா வந்து எனக்கு ஃபைனலா இப்படித்தான் வரும்ன்றதை வந்து நாங்க முன்னுக்கே வந்து ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு காட்டுறது அந்த மூல வகை மாதிரி. அடுத்த பதிவுகள் ஆவணங்கள் என்ற வந்து ஆல்ரெடி செய்யப்பட்ட முறைமை பற்றின ரெக்கார்ட்ஸ் வந்து இங்க ஆன்லைன்ஸ்ல வந்து டாக்குமெண்ட்ஸா போடப்பட்டிருக்கும். அதுகளை எடுத்து ரீட் பண்றது, அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் ரீட் பண்றது கூடாக வந்து நாங்க இந்த பதிவுகள் ஆவணங்களை வந்து அதுல இருந்து நாங்க வந்து எங்களோட தேவைகளை இனம் காண முடியும். அடுத்த ஸ்டெப்பா வந்து இந்த தேவைகளை இனம் கண்டதுக்காக அடுத்த ஸ்டெப்பா வந்து நாங்க
உம் செய்யற ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வடிவமைக்க போறோம். இந்த தேவைகள்ல இருந்து வடிவமைப்பு செய்யறோம். நாம கீழே இருந்து வட்டஞ்சிறோம்ல எனக்கு இடம் இல்லாதால சரியா. அடுத்த வந்து வடிவமைப்பு செய்வோம். இந்த வடிவமைப்புன்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஒரு வித்தியாசமான ஒரு படிவு. அதாவது இது வந்து நாங்க மிச்ச எல்லா இதுலயும் செய்யற மாதிரி இந்த வடிவமைப்புல வந்து எங்களுக்கு செய்ய மாட்டோம். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டெப் எங்களுக்கு. ஏனென்று சொன்னால் இவர்தான் முழு வேலைகளையும் இந்த வடிவமைப்பு என்ற படிமுறையில தான் என்ற முறைமேண்ட முழு வேலைகளுமே நடக்கப்போ. ஜஸ்ட் வந்து டிசைனிங் மட்டும் இருக்காது பிள்ளை. அப்ப இவர்ல என்னென்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து அந்த மென்பொருள்னு சொன்னா அந்த மென்பொருளுக்கு வந்து என்னென்ன படிமுறைகள் இருக்குது, அவரை வந்து நாங்க எவ்வளவு காலப்பகுதிகள்ல செய்ய போறோம்னு ஷெட்யூல் பண்றது. இப்ப எனக்கு வந்து 6 மாத காலப்பகுதி இருக்கு, நான் செய்ய வேண்டிய படிமுறைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு படிமுறைக்கும் எவ்வளவு காலப்பகுதி எடுக்கும்னு சொல்லி நாங்க ஷெட்யூல் பண்ணுவோம். அந்த ஷெட்யூல் பண்றது, மற்ற வந்து எங்களுக்கு ஏதாவது வன்பொருள் தேவை, மென்பொருள் தேவைன்னு அதுகளை முடிவு செய்யறது, இதுக்கு எந்தெந்த டீம் ஆக்கள் தேவைன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்றது, இதுகள் எல்லாமே இந்த ஸ்டெப்லாம் நடக்கும். அப்ப இப்படியான இதுகள் எல்லாமே இந்த வடிவமைப்புல நடக்கும்னு போன கிளாஸ் பார்த்துனாங்க. அடுத்ததா வந்து குறிமுறைப்படுத்துவோம். குறிமுறைப்படுத்தல்னு சொன்னால் எங்களுக்கு ஜஸ்ட் வந்து நாங்க இங்க டிசைன் பண்ணதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து கோடிங் போடுறது மாத்திரம் தான். அப்ப குறிமுறைப்படுத்தல் இது வரைக்கும் நாங்க லாஸ்ட் கிளாஸ் படிச்சுட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பரிசோதித்தல். இந்த பரிசோதித்தல் என்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு விதமான பரிசோதித்தல் நடக்கும். இப்ப நாங்க அதை பத்தி பார்ப்போம். சரி, அப்ப என்ன செய்யிட்டோம், தேவையை இனங்கண்டு நாங்க டிசைன் பண்ண கோட் போட்டுட்டோம். இந்த கோடிங்கும் இந்த டிசைனும் வந்து சேர்ந்து இணைந்து வேலை செய்யுதா என்றதை செக் பண்ணணும் பிள்ளை. சும்மா நான் செய்துட்டேன் வேலை செய்யாமலே கொண்டே நம்ம மார்க்கெட்ல கொடுக்க இயலாது, ஒரு பயனருக்கு அதை பயன்படுத்த கொடுக்க இயலாது. வேலை செய்யணும், நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு அவுட்புட்டா தரணும். தராட்டிக்கு வந்து அது வந்து சரியான வேலையை செய்யலைன்றது அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பரிசோதித்தல்ன்றது வந்து நடக்கும். அப்ப பரிசோதித்தல்ல உங்களுக்கு நிறைய பரிசோதனை முறைகள் இருக்கு, அதுகளை பத்தி பார்க்க போறோம். பார்த்துட்டு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்றது, நிறுவ போறோம். சரியா, இத நிறுவுதல்ன்றதுலயும் வந்து நிறைய விதமான நிறுவுதல் இருக்கு. இதுல ஒரு எம்சிக்கு வந்து இந்த முறை பேப்பர்ல இருக்கு பிள்ளை. இந்த நிறுவுதல்ன்றதுல வந்து எம்சிக்கு வந்து இருக்குது. அப்ப நீங்க பாருங்க, நாங்க படிக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயம் இந்த முறை நீங்க 22 பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எக்ஸாம் முடிஞ்சது, அந்த பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க வேணாம்னு ஸ்கிப் பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் கேள்வி வந்திருக்கு அதுல. அப்ப அவ்வளவுக்கு நாங்க வந்து நுணுக்கமா படிக்கணும் என்ற ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா, அப்ப நிறுவுதல்ல 4-5 ஸ்டெப் முறையின்படியாக நாங்க நிறுவ முடியும். அதுக்கு பிறகு பராமரித்தல் வரும். அப்ப இன்றைக்கு மிச்ச ஸ்டெப்ஸ்களை படிப்போம். சரியா, அப்ப மிச்ச ஸ்டெப்ஸ் என்னென்ன செய்யுது என்றதை பார்த்தோம்னு சொன்னா நாளைக்கிறேன். சரியா, பரிசோதித்தலுக்கு போகும். ஓகே, பரிசோதித்தல். இந்த பரிசோதித்தல்னு சொன்னா நாங்க எதிர்பார்த்தபடி என்ற முறைமை வந்து நான் எதிர்பார்த்த அந்த அவுட்புட்டை தருதா என்றத வந்து நாங்க செக் பண்றதுதான் இந்த பரிசோதித்தல் என்றதா இருக்கும். அதாவது என்ன நோக்கம் என்று பாத்தீங்கன்னா, அவர் வந்து எதிர்பார்த்த அந்த அவுட்புட், அவர்கிட்ட ஒரு சேவை எதிர்பார்த்திருப்பார், இல்ல அவர்கிட்ட நோக்கம், அந்த முறைமையின் நோக்கம் வந்து எனக்கு கிடைக்குதா என்றத பாக்குறதுதான் இந்த பரிசோதித்தல் என்ற ஸ்டெப். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு குழு வந்து இருந்து என்ன செய்யணும்னா கடைசியில வந்து இருந்து பரிசோதிக்காது பிள்ளைகள். ஏனென்றா ஒரு ஃபுல் முறைமையுமே வந்து செய்து முடிஞ்சதுக்கு பிறகு அது பரிசோதனை செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னா சரியா. அதாவது வந்து ஒரு முழு முறைமையும் வந்து செய்து முடிஞ்ச பிறகுதான் பரிசோதிக்கப்படுதுன்னா அங்க ஒரு எரர் வருதுண்டா, அங்க ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னா அவரால வந்து என்ன செய்ய இயலாது, எங்க அந்த பிள்ளை வந்தது, எந்த கோடிங் பிள்ளைன்ற வந்து ஐடென்டிஃபை பண்ணல. என்ன பிள்ளை ஒரு சிஸ்டம் உருவாக்குறேன்னு பாத்தீங்கன்னா நீங்க பேக்ரவுண்ட்ல போய் அந்த கோடிங்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கணக்குல இருக்கும். அந்த கோடிங்ஸ பார்த்தாலே தலை சுத்துற மாதிரி ஒரு பெரிய நீட்டுக்கு எங்களுக்கு போய்கொண்டே இருக்கு. அப்ப அதுல வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் விட்டோம்ன்றத அவங்களால செக் பண்ணல, அது ஒரு ஃபுல் அவுட்புட் முடிஞ்சப்ப. அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த பிழைகளை, இந்த தவறுகளை நீக்கிறதுக்காக வந்து இந்த பரிசோதனையை வந்து சின்ன பாட்டுகளா செய்து கொண்டு வருவாங்க. அப்ப அதைத்தான் நாங்க இங்க வந்து பெயர் வைக்க போறோம். ஒவ்வொரு பரிசோதனைக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைக்க போறோம். அப்ப முதலாவது பேர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அழகு சோதனை. அழகு சோதனை சரியா. இந்த அழகு சோதனை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா
ஒவ்வொரு குட்டி பாட்டும் உருவாக்கின உடனேயே அந்த பரிசோதகர் வந்து என்ன செய்வார்னா அதை உடனே செக் பண்ணி பார்ப்பார். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க, அவர் வந்து யூசர் நேம் கேட்டிருக்கேன். நான் லொகின் பேஜ் எடுக்கிறேன் சரியா. ஒரு லொகின் பேஜ் எடுக்கிறேன். யூசர் நேம் கேட்டிருக்கேன், பாஸ்வேர்ட் கேட்டிருக்கேன், ஒரு லொகின் பட்டன் சரியா. இந்த லொகின் பட்டன் சொன்னா என்ன, யூசர் வந்து பயனரானவர் வந்து நான் தான் பயனர்னு சொன்னா நான் என்ற யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு இந்த லொகின் பட்டனை அமர்த்தினா எனக்கு இது அடுத்த பேஜுக்கு போகணும் சரியா. இதை செக் பண்ண போறேன். அதாவது எனக்கு இதுல வந்து இந்த அழகு சோதனையில வந்து யூசர் நேம் இதுல யூசர் நேம் போடுறாரா, பாஸ்வேர்ட் போடுறாரா, லொகின் பட்டன் அமர்த்தினா வேலை செய்தா, இவ்வளத்தையும் ஒவ்வொரு குட்டி குட்டி பாட்டா செக் பண்ணுவாங்க. இப்ப யூசர் நேம் போடாம விட்டா, இப்ப நான் வந்து ஒரு யூசரான நான் வந்து யூசர் நேம் போடாம விட்டா எனக்கு இன்னும் எரர் மெசேஜ் வரணும், அதை காட்டணும். அப்ப அதை செக் பண்ணணும், அது வருதா, அந்த மெசேஜ் வருதா, நீங்க யூசர் நேம் போடணும் சொல்லி அங்க மெசேஜ் வருதான்றத ஒவ்வொரு குட்டி குட்டி இதா செக் பண்ணுவாங்க. அதைத்தான் அழகு சோதனைன்னு சொல்லுவோம். பிறகு இந்த அழகு சோதனைக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சோதனை பிள்ளை. இந்த ஒருங்கிணைந்த சோதனை எடுத்தீங்கன்னா இப்ப இவர் வந்து இந்த அழகு சோதனையில என்ன செய்தவர், முதலாவது இந்த யூசர் நேம் வந்து இதுல போடாம விட்டா யூசர் நேம் இன்சர்ட் பண்ண உடனே எரர் மெசேஜ் வருதான்றதை பார்த்தவர். பாஸ்வேர்ட் போடாம விட்டா பாஸ்வேர்ட் போடணும்னு சொல்லி எரர் மெசேஜ் வருதான்னு பார்த்தவர். அதோட பாஸ்வேர்ட் வந்து அந்த மறைக்கப்பட்ட அப்படி புள்ளி அடையாளமா வருதா இதுவெல்லாம் பார்த்திருப்பேன். பார்த்துட்டு லொகின் பட்டன் இருக்குதா வேலை செய்தான்னு ஜஸ்ட் மாறு இதா பார்த்திருப்பார். இதோட இணைந்து இருக்குதான். இப்ப ஒருங்கிணைந்த சோதனை என்னன்னா இவர் போட்டு இந்த லொகின் பட்டன் போட்டோம்னா அடுத்த பேஜுக்கு போகுதா, அதாவது இது வந்து என்ன, இது இந்த பேஜும் இணைக்கப்பட்டு அப்ப இணைந்து வேலை செய்தா, அதான் ஒருங்கிணைந்த சோதனை. அப்ப இணைந்த பரிசோதனை செய்ய போறோம். 2 பேஜையும் இணைத்து 2 பேரும் இணைந்து வேலை செய்யறாங்களான்றத அடுத்த பரிசோதனை செய்வாங்க. அப்ப இந்த இணைக்க முன்ன இந்த 2 பேஜையும் இணைக்க முன்ன இவருக்கும் குட்டி குட்டியா அழகு சோதனை செய்யப்பட்டிருக்கும், இவர்ல இருக்கிற ஆப்ஷன்ஸுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கும், அழகு சோதனை செய்யப்பட்டிருக்கும். அப்ப ரெண்டும் செய்து முடிக்கப்பட்ட பிறகுதான் நாங்க இணைக்க போறோம். இணைச்சோம்னு சொன்னா இணைந்து 2 பேரும் செயற்படுறாங்களா என்றதை பாக்குறது ஒருங்கிணைந்த சோதனையா இருக்கு. இப்படி நிறைய பேஜ்களை ஒவ்வொன்றா 1 by 1 இணைச்சு என்ன நடக்கும்னு சொன்னா ஃபைனலா ஒரு ஃபுல் சிஸ்டமே முடிஞ்சிடும். ஒரு ஃபுல் முறைமையை அவங்க கிரியேட் பண்ணி முடிச்சிடுவாங்க. இப்ப அது ஃபுல் முறைமையா ஒழுங்கா வேலை செய்தா, அது அப்படியே முறைமையாக வேலை செய்தான்றத பாக்குற வந்து முறைமை சோதனை சரியா. அப்ப ஃபுல்லா வந்து முறைமையாக அவர் சரியா வேலை செய்யறாரா, எதிர்பார்த்த அவுட்புட்டை தராரான்றது முறைமை சோதனையா இருக்கு. கடைசியா வரப்போற சோதனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயனர் ஏற்புடைமை சோதனை. இந்த சோதனையெல்லாம் பிள்ளைகள் நாங்க எங்களை முறைமையை கொண்டு இப்ப இந்த 3 ஸ்டெப்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ஸ், டிசைனர்ஸ், அவருக்கு மேல இருந்த ஆட்கள், மேனேஜர்ஸ் அப்படியான ஆட்கள்லாம் இந்த சோதனைகள் எல்லாம் சேர்ப்பாங்க. இதுக்கான டீம்ஸ் இருக்கு. இந்த கடைசி சோதனை வந்து இத பயன்படுத்தக்கூடிய பயனரால தான் செய்யப்படுறது. இது வந்து ஒரு பயனர் ஏற்புடைமை சோதனை சரியா. இந்த ஸ்டெப்ல வந்து நாங்க யாருமே இந்த ஐடி டெவலப்பர்ஸோ அல்ல டிசைனர்ஸோ யாருமே பங்கேற்க இயலாது. அந்த முறைமையை பயன்படுத்தக்கூடிய பயனர் மட்டும்தான் பங்கெடுக்க இயலும். அப்ப இது வந்து பயனர் ஏற்புடைமை சோதனைன்னு சொல்லலாம். இவர் என்ன செய்வாருண்டா தான் எதிர்பார்த்த மாதிரி அந்த கலர் இருக்குதா, அந்த முறைமையில தனக்கு பிடிச்ச மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ் இருக்குதா, எனக்கு அது நல்லா வேலை செய்தா, என்ற நோக்கத்தை என்னால் அடைய முடியுதா, இது எல்லாமே இவர் இங்க செக் பண்ணுவேன். இப்ப இவ்வளவு சோதனையை செய்து கொண்டு நாங்க இந்த பயனர்கிட்ட போகும்போது சில சந்தர்ப்பத்துல பயனரால இந்த முறைமை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிராகரிக்கப்படவும் சந்தர்ப்பம் இருக்கும் இங்க சரியா. அப்ப இந்த மாதிரி 4 ஸ்டெப்ல இந்த 4 சோதனைகளுக்கு கூடாக வந்து நாங்க எங்க முறைமையை வந்து பரிசோதிக்க போறோம். இவ்வளவு கிளியரா பிள்ளை விளங்குதா? ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள் இதுல? ஓகே விளங்குதுன்னு நினைக்கிறேன். ரிப்ளை பண்ணாதான் எனக்கும் தெரியும். நோட்ஸ் எழுதுங்க பிள்ளைகள். அடுத்ததா சப்கெடிங்க தீர்வினை பரிசோதித்தல் போட்டுட்டு
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா? டைம் பண்ண ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எழுத டைம் வேணுமா நாக்கள்? இத எழுதுங்க பிள்ளைகள். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா அதை நோட் பண்ண? ஓகே. அதுக்கு இடையில சப்ஹெட்டிங் அந்த ஒவ்வொரு சோதனைகளையும் அழகு சோதனை என்றா என்ன, ஒருங்கிணைப்பு சோதனை என்றா என்ன விளங்கப்படுத்திட்டேன். அதுக்கான நோட்ஸ்
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? ஓ மிஸ். டைம் வேணும். ஓகே. இப்ப இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக. அவ்வளவு அக்யூரேட் இல்ல பிள்ளைகள் யூனிட் டெஸ்ட்ன்றது இதுல சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுல இப்ப நான் facebook.comல எடுத்திருக்கேன் பாருங்க. இதுல நான் கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுக்கு போறேன். போனீங்கன்னு சொன்னா பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்காம சர்நேமுக்கு போனோம்னா இதுல ஒரு எரர் மெசேஜ் வருது. அப்ப அவர் வந்து அதுல கொடுத்திருக்க அந்த எரர் மெசேஜுக்கான அந்த கோடிங் வந்து சரியா ஒர்க் பண்ணுது. அடுத்த பாருங்க அதுல வாட் இஸ் யுவர் நேம்ன்ற அந்த கொஸ்டின் கொடுத்திருக்கு, அது காட்டுது, ஷோ பண்ணிருக்கு. அப்படி அந்த காட்டுற விஷயம் இதுல நாங்க கொடுத்திருக்கிறது தான் எங்களுக்கு இங்க பாருங்க. இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு இத ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்ப இது தனியா டெஸ்ட் பண்ணி பார்த்துனாங்க. அடுத்தது இது தனியா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்ப அடுத்தது மொபைல் நம்பர் 2 போனோன்னு எனக்கு அது கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் தான் பாருங்க. யூ வில் யூஸ் திஸ் வென் யூ லாகின் அந்த இதை போட்டிருக்காங்க. அப்ப அதை வந்து வேலை செய்தான்னு பார்த்திருக்கேன். அடுத்தது பாஸ்வேர்டுக்கு போனா இது வேலை செய்தான். அப்படி 1 by 1 வந்து ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்றது. சேர்ந்து பாருங்க இந்த சைன் அப் பட்டனை வந்து அமர்த்தினம்னு சொன்னா எனக்கு இதுல எல்லாத்துக்கும் சேர்த்து எரர் மெசேஜ் வருது. இதே எல்லாத்தையும் போட்டுட்டு சைன் அப் பண்ணோம்னு சொன்னா அது டேட்டா வந்து டேட்டா பேஸ்க்கு போகுதான்றத செக் பண்றேன். இப்ப நான் இல்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல என்ன நாங்க வந்து கிரியேட் பண்ணிதாக்கல தானே. அப்ப அடுத்தது வந்து இது வந்து யூனிட் டெஸ்ட்னு சொல்லலாம். இப்படி 1 by 1 ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணுது. இனி எல்லாத்தையும் போட்டுட்டு சைன் அப்ப கொடுத்தா இவர் எங்க வந்து நிப்பாருண்டா இந்த லொகின் பேஜுக்கு வந்து நிப்பேன். அப்ப இது வந்து இந்த லொகின் பேஜுக்கு வந்து நிக்குதான்றதை செக் பண்ணும். அதாவது இந்த பேஜும் இந்த சைன் அப் பேஜும் ஒன்றா சேர்த்துட்டேன். அதால அதுக்கு வருதுதான்னு பார்க்கணும். வந்ததுக்கு பிறகு திருப்பி இதுல எங்களோட மெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் போட்டோம்னா லொகின் கொடுத்தோம்னா அந்த லொகினுக்கு அடுத்த பேஜுக்கு போகுதா. இதுதான் அடுத்த ஒருங்கிணைந்த பேஜ் டெஸ்டிங்கா இருக்கும். ஒருங்கிணைந்த டெஸ்ட் பரிசோதித்தலாக இருக்க போகுது. அப்ப ஒரு அழகு சோதனை செய்தாங்க, அடுத்தது ஒருங்கிணைந்த சோதனை இந்த மாதிரி செய்யலாம். ஒருங்கிணைந்த சோதனை நாங்க 1 by 1 செய்து முடிச்சதுக்கு பிறகு அடுத்ததா என்ன செய்வோம், அது ஃபுல் சிஸ்டமா வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒழுங்கா வேலை செய்யுதான்றதை செக் பண்ணோம். அப்ப அதுதான் அடுத்ததா வந்து முறைமை சோதனையா இருக்கும். கடைசியா பயனர்கள்ட்ட கொடுப்பேன். சரியா? இப்ப அதான் இதுல காட்டுறது நான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும்ன்றதுக்காக காட்டுறேன். அடுத்த சோதனை எழுதுங்க. பரிசோதித்தல் சோதனை ஒருங்கிணைந்த சோதனை.
சொல்லுங்க சம்ரா, என்ன எழுதிட்டீங்களா? மிஸ் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது மிஸ். ஷேர் ஆகலையா? எல்லாருக்கும் அப்படியா இருக்கு பிள்ளைகள்? வெயிட் வரேன். பிள்ளைகள் எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா ஆகலையா? எனக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் செய்யலாம், பார்க்கலாம். எனக்கு ஆகியிருக்கு மேம். உனக்காக இருக்கு. ஓகே வெயிட், திருப்பி ஷேர் பண்றேன். இப்ப பாருங்க சம்ரா, ஷேர் ஆகுதா? மிஸ் அழகு சோதனைக்கு பிறகு இத ஸ்க்ரீன் ஓ, அழகு சோதனை இது, அதுக்கு அடுத்த ஸ்கிரீன் இது, ஒருங்கிணைப்பு சோதனை. ஓகே. சரியா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? யாருக்கா டைம் வேணுமா எழுத? அடுத்த ஸ்லைட், முறைமை சோதனை விட்டிருக்கேன்.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது எழுதுறதுக்கு? ஓகே, அடுத்த ஸ்லைட்.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேணும்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்தது இப்ப நாங்க வந்து பரிசோதனை செய்துட்டோம். சரியா? எங்களோட முறைமையை வந்து நாங்க உருவாக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். எல்லா டெஸ்டிங்கும் முடிஞ்சது. எல்லாம் ஓகே, ஃபுல்ஃபில் ஆகிட்டு. அடுத்ததா வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, ஓகே 2 நோட் இருக்கு. அது தெரியல. ஓகே. அது அடுத்த ஸ்டெப்புக்கு போக முன்ன ஒரு 2 விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சோதனைகள் நாங்க படிச்சிருக்க சோதனைகள் இருக்குதானே, அலகு சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, முறைமை சோதனை என்ற இந்த சோதனைகளை வந்து நாங்க 2 மெயினான பெரிய கேட்டகரிக்குள்ள உள்ளுக்க கொண்டு வரலாம் பிள்ளைகள். அதாவது அது என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்று கருப்பு பட்டி சோதனை, இன்னொன்று வந்து வெள்ளைப்பட்டி சோதனை. சரியா? இந்த கருப்பு பட்டி சோதனை என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களோட தகவல் முறைமையில வந்து நாங்க கொடுக்கிற உள்ளீட்டுக்கு சரியான வெளியீடு கிடைக்குதா என்றதை மாத்திரம் தான் இங்க பார்ப்போம். பேக்ரவுண்ட்ல இருக்கிற கோடிங்ஸோ அல்லது டிசைன்ஸோ எதுவுமே செக் பண்ண மாட்டோம். அப்ப எங்களுக்கு வந்து நான் உள்ளீடு கொடுத்தா எனக்கு வெளியீடு வருதா என்றது மட்டும்தான் பார்ப்பேன்டா. இதுக்கு வந்து உள்ளடங்கக்கூடிய ஒரே ஒரு சோதனை எதுன்னு பாத்தீங்கன்னா, பயனர் ஏற்புடைமை சோதனை. பயனர் மாத்திரம் பயனருக்கு வந்து என்ன கோடிங் இருக்குன்றது தெரியாது. சோ அவர் வந்து கோடிங்கை பத்தி பார்க்காம என்ன செய்வார், தான் இன்புட் கொடுத்தா எனக்கு அவுட்புட் வருதா என்றதான் செக் பண்ணுவேன். அப்ப பயனர் ஏற்புடைமை சோதனை வந்து கருப்பு பட்டி சோதனைக்கு ஒரு உதாரணமா இருக்க போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைப்பட்டி சோதனை. வெள்ளைப்பட்டி சோதனை என்றது வந்து எங்கட அந்த முறைமையின் குறியீடுகள், அவருடைய இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையுமே செக் பண்றது இல்ல. அப்ப அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலகு சோதனை, ஒருங்கிணைந்த சோதனை, முறைமை சோதனை. அப்ப நாங்க வந்து நார்மலா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே வந்து ஆஹ் எங்களோட சோதனைகளை வந்து எங்களுக்கு இருக்கிற சோதனைகளை வந்து 2ஆ பிரிக்கலாம். சரியா? இந்த சோதனைகளை வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒன்று கருப்பு பட்டி சோதனை, இன்னொன்று வெள்ளைப்பட்டி சோதனை. இந்த கருப்பு பட்டி சோதனை என்றது உள்ளீடு கொடுத்தா அதுக்கு வந்து வெளியீடு வருதான்றதை செக் பண்றது. வெள்ளைப்பட்டி சோதனை என்ற வந்து அதோட குறியீடுகள் நாங்க கொடுத்திருக்கிற குறியீடுகள், குறிமுறைப்படுத்தியிருக்க எல்லாம் சரியான்னு பாக்குறது. அப்ப இவருக்குள்ள வரக்கூடிய ஒரே ஒரு சோதனை யாருன்னு பாத்தீங்கன்னா பயனர் ஏற்புடைமை சோதனை. சரியா? அடுத்தது இவருக்குள்ள வரக்கூடியது மற்ற 3 பேரும் பெறுவினம். அலகு சோதனை, முறைமை சோதனை, ஒருங்கிணைந்த சோதனை என்று 3 பேருமே இதுக்குள்ள வரக்கூடிய ஆக்கள். அப்ப இந்த மாதிரி நாங்க சோதனைகளை வந்து எங்களோட சிஸ்டத்துக்கான சோதனைகளை வந்து நாங்க வகைப்படுத்தி கொள்ளலாம். கருப்பு பட்டி சோதனை, வெள்ளைப்பட்டி சோதனை. கருப்பு பட்டிக்கு உதாரணம் பயனர் ஏற்புடைமை சோதனை, வெள்ளைப்பட்டிக்கு உதாரணம் அலகு சோதனை, ஒருங்கிணைந்த சோதனை, முறைமை சோதனை என்று சொல்லி பிரிச்சு வச்சுக்கொள்ளலாம். இதுல எவ்வளவு காலமும் வந்து இந்த வெள்ளைப்பட்டி சோதனை, கருப்பு பட்டி சோதனையில MCQ வந்திருக்கு பிள்ளைகள். நாங்க அங்கால போயிருந்து உங்களுக்கு பாடம் முடிய பேப்பர் செய்யும் போது நான் உங்களுக்கு காட்டி தருவேன் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு. 2 நோட்டா போட்டுட்டு நோட் 1 நோட் 2 போட்டுட்டு எழுதுங்க.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? அடுத்தது வெள்ளை பட்டிச்சவனை நோட் 2 போட்டுட்டு எழுதுங்க. சரியா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? அடுத்த விஷயத்துக்கு போவோமா? யாருக்கா டைம் வேணுமா? ஓகே, அடுத்தது போவோம். இப்ப நாங்க வந்து எங்கட முறைமை வந்து எல்லாம் முடிச்சது, நிறுவ போறோம். நிறுவுறேன்னா எங்கட கொண்டு போயிட்டு வந்து நாங்க யார் அந்த பயனரோ அவங்கள்ட்ட கொண்டு அவங்களோட முறைமை அவங்களோட கம்ப்யூட்டர்லயோ அல்லது எங்கேயோ வந்து நாங்க முறைமையை வந்து நிறுவுறது அல்லது நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். சரியா? நிறுவுதல் அல்லது நடைமுறைப்படுத்தல் என்றது செய்ய போறோம். அப்ப இந்த நிறுவுதல்ன்றது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஆஹ் 4 முறைகள்ல வந்து நாங்க இந்த நடைமுறைப்படுத்தல் அதாவது நிறுவுதலை வந்து செயற்படுத்தே இல்லை. இப்ப நான் இங்க வந்து நடைமுறைப்படுத்துறேன்னு கதைக்கிறேன். ரெண்டுமே சரியான வேர்ட் தான். நிறுவுதல் அல்லது நடைமுறைப்படுத்தல். அப்ப முதலாவது நடைமுறைப்படுத்தல் முறை வடிவம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக நடைமுறைப்படுத்தல். சரியா? நேரடியாக நிறுவுதல் அல்லது நடைமுறைப்படுத்தல். அப்படி என்று சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட சிஸ்டத்தை நான் ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கிட்டேன். ஒரு மென்பொருள் ஒன்றை உருவாக்கிட்டேன். கொண்டு போயிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல அந்த யூசர் கம்ப்யூட்டர்ல அப்படியே பிடிச்சு இன்ஸ்டால் பண்றது. அது வந்து என்னன்னு பாப்போம்னு சொன்னா இப்ப அவர் வந்து பழைய முறைமை ஒன்று அவர் ஆல்ரெடி ஒரு மென்பொருள் வச்சிருக்கிறார். அந்த வேலைக்காக ஒரு பழைய மென்பொருள் ஒன்று வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்து
புதுசாக வந்து உருவாக்கப்பட்ட மென்பொருளை கொண்டு நாங்க நிறுவுவோம். இல்லாவிட்ட பழசே இல்லையேன்னு சொன்னா நாங்க புதுசா உருவாக்கினா இந்த மென்பொருளை அப்படியே நிறுவுறது. அதுதான் இந்த நேரடியாக நடைமுறைப்படுத்தல்னு சொல்லுவோம். ஏன் நாங்க இந்த நேரடியாக நடைமுறைப்படுத்தல இப்படி கதைக்கிறோம்னு சொல்லி சொன்னா, இவர்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து பழைய சிஸ்டம், அதாவது வந்து இந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கே போவோம். சரியா? லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பழைய மென்பொருள் வந்து அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நான் இந்த நேரடியா நடைமுறைப்படுத்தல வந்து சொல்றேன், இனி வந்து தேவையில்லை, பழச அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, நான் இந்த புதுசா நிறுவுவோம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதை வந்து நாங்க எப்படி ட்ரா பண்ணலாம்னு சொன்னோம். ஒரு சின்ன சிம்பிளா காட்டுறேன், இந்த முறையை காட்டுறதுக்கு வந்து இவ்வளவு நாளும் வந்து எங்களுக்கு பழைய முறைமை இயங்கி கொண்டு இருந்தது. சரியா? பழைய முறைமை இயங்கி கொண்டிருந்தது. அந்த பழைய முறைமையை வந்து நாங்க இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த லைனோட ஸ்டாப் பண்ணிட்டு புது முறைமையை வந்து இப்ப இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாங்க காட்டலாம். சரியா? புதிய முறைமையை இப்ப இன்ஸ்டால் பண்றோம். இதுதான் நேரடி நடைமுறைப்படுத்தல வந்து சிம்பிளா காட்டக்கூடிய ஒரு பட அமைப்பு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா நிறுவும் போது சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்னதான் பரிசோதனைகள் செய்திருந்தாலும் இவ்வளவும் செய்து கொண்டு வந்து போட்டாலும் அது இன்ஸ்டால் பண்ண பிறகு சில பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த முறைமைகள். அப்ப அந்த பிரச்சனை வந்து எனக்கு இந்த சிஸ்டம் இயங்காம விட்டுதுன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, ஒரு 4-5 நாளைக்கு வந்து எனக்கு அங்க வந்து என்ற வேலை வந்து நடக்கலாம் வரும். என் பழைய முறைமையும் இல்லை என்ற வேலையை செய்யறதுக்கு. அதாவது ஒரு அந்த மாணவர்கள் வந்து நாங்க அந்த நூலக முறைமைக்கு வந்து நான் என்ற கன்செப்ட் தான், மாணவர்கள் வந்து நூலகத்துக்கு வர தேவையில்லை, ஆன்லைன்லயே புத்தகங்கள் எடுத்து ரீட் பண்ணி கொள்ளலாம். அப்ப பழைய முறைமையை நாங்க நிப்பாட்டிட்டோம், இவரை கொண்டு போட்டிருக்கோம். அப்ப மாணவர்கள் திடீரென்று இது வேலை செய்யாம போச்சுன்னா அந்த 4 நாளைக்கு மாணவர்களால என்ன புத்தகங்களை எடுத்து படிக்க இயலாம போயிடும். அப்ப இதால வந்து இந்த நேரடி நடைமுறைப்படுத்தால என்ன நடக்கும்னா எங்களுக்கு பிரச்சனை வந்து அதிக அளவுல வரும். ஆனா செலவு பாத்தீங்கன்னா சரியான குறைவுகள். இல்லைன்னா பழச வந்து இப்ப பழச நாங்க அப்படியே ஸ்டாப் பண்றோம்னா பழசுக்கு செலவழிக்கிற காசு எதுவுமே இல்லை. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா புதுசுக்கு பராமரிக்கிறதுக்கு அதுகளுக்கு இதுகளுக்குன்னு செலவழிக்க போறோம். அப்ப எனக்கு என்னவா இருக்கும், செலவு குறைவு இங்க. ஆனா எங்களுக்கு வந்து சரியான ரிஸ்க் வந்து கூட, பிரச்சனைகள் வந்து அதிக அளவுல ஏற்படும். ஏனென்றா அந்த புது முறைமையில ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்களால அதை நிவர்த்தி செய்யற வரைக்கும் எங்களுக்கு அடுத்த வேலை செய்ய இயலாது இங்க. அப்படி ஒரு ரிஸ்க் இங்க இருக்கும். அப்ப இது நேரடியாக நடைமுறைப்படுத்தல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சமாந்தர நடைமுறைப்படுத்தல். சமாந்தர நடைமுறைப்படுத்தல் எடுத்தீங்கன்னு சொன்னா சரியா, சமாந்தர நடைமுறைப்படுத்தல் அதை எடுத்தோம்னு சொன்னா எங்கட பழைய முறைமை அப்படியே இருக்கும், அதுலயும் வேலை செய்வோம். சரியா? எங்கட பழைய முறைமையிலையும் வேலை செய்வோம், எங்கட புது முறைமையிலையும் வேலை செய்ய போறோம். அதுதான் சமாந்தர நடைமுறைப்படுத்தல். இதை நம்ம வடிவாக்குறேன்டா, லாங் ஆக்குறேன். ஏன் நான் மினக்கெடுக்குறேன்டா, இந்த முறை பேப்பர்ல இந்த படங்கள் வந்திருக்கு பிள்ளை. இப்படி படத்தை போட்டுட்டு இது எந்த நடைமுறைப்படுத்தலுக்குரியதுன்னு சொல்லி படம் கேட்கப்பட்டு அதெல்லாம் சொல்றேன். சரியா? இப்ப பழைய முறைமை இருக்குது. ஏன் நாங்க இப்ப அந்த நேரடி நடைமுறைப்படுத்தல சொல்லிட்டேன், நான் வந்து பழச அப்படியே ஸ்டாப் பண்ணேன்னு சொன்னா எனக்கு புதுசுல ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு இந்த வேலை வந்து அதோட ஸ்டாப் ஆயிடும், ரிஸ்க் கூடன்னு சொல்லியிருக்கிறோம். அதால நாங்க என்ன செய்யறோம், இந்த பழைய முறைமையை வச்சிருக்கிறோம், அந்த பழைய முறைமையோட சேர்ந்து இந்த புது முறைமையையும் பயன்படுத்த போறோம். அண்டா இந்த பயன்படுத்துற ஆட்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப ஒரு ஷாப்பிங் மால்ல வந்து நாங்க வந்து பில்லிங் சென்டருக்கு கொடுத்துருக்கோம் வைப்போம். சரியா? பில்லிங் சிஸ்டத்துக்கு இப்ப நிறைய வந்து இருக்குதானே, எங்களுக்கு ஃபுட் சிட்டிஸ் இருக்கு, ஃபுட் ஸ்டோர்ஸ் இருக்கு, காகில்ஸ் இருக்கு, அதுகள்ல வந்து பில்லிங் கவுண்டருக்கு வந்து நான் ஒரு முறைமையை உருவாக்கி இருக்கேன். ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்கிற பழைய சிஸ்டம் அதுல இருக்கு, புது மென்பொருளும் கொண்டு போட்டுட்டேன் சமாந்தரம். அவங்க என்ன செய்ய வேண்டி வரப்போண்டா, அந்த பழைய முறைமையிலே அவங்க பில் போடணும், அதே போல புது முறைமையிலையும் பில் போடணும் பிள்ளை. அதாவது இந்த சமாந்தர நடைமுறைப்படுத்தல்ன்றது இதான். அதாவது ஒரு வேலையை ரெண்டுலையும் நாங்க செய்ய போறோம்.
செய்யும் போது என்ன நடக்கும்னா சம்டைம்ஸ் எனக்கு இந்த புதிய முறைமையில ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்க ஆல்ரெடி இவர்ல ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கிறபடியா என்ன நடக்கும்னா எனக்கு ஈஸியா போயிட்டு இவரை விட்டுட்டு இவர் பிரச்சனையா இருக்கிறார் பக் பண்ணிட்டார் என்னால வேலை செய்யாம இருக்கான்னு இதுல மாத்திரமே எங்களால பில்லிங் போடக்கூடியதாக இருக்கு. அப்ப என்ன 2 முறைமையும் வந்து ஒரே நேரத்துல பயன்படுத்தப்படும் இந்த சமாந்தர முறைமையில. அப்ப இதுல என்ன நடக்க போன்னு சொன்னா அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸுக்கு வந்து அல்ல அந்த பயன்படுத்தினர்களுக்கு வந்து டபுள் வேலையா இருக்கு. 2லயும் வந்து வேலை செய்யணும், 2லயும் பில் போடும். அப்ப இது என்னவா இருக்க போது ஒரு ஸ்லோவான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆஹ் அப்ப 2 முறை செய்யறதால எனக்கு வந்து டைம் வந்து கூட எடுக்கும். அப்ப இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா இதுல நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை அந்த ரிஸ்க் வந்து அதாவது எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோட தன்மை வந்து சரியான குறைவா இருக்கும். அப்ப பிரச்சனைகள் வந்து குறைவா ஏற்படும். ஏன்னு சொன்னா இவர் வந்து எனக்கு வேலை செய்யாம விட்டாலும் எனக்கு இன்னொரு சிஸ்டமான இவர் இருக்கிறார் தானே, அதால எனக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைவா இருக்கும். ஆனா எனக்கு செலவு வந்து அதிகமா இருக்கும். அப்ப நேரடியானதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியானதுல பிரச்சனை வந்து கூட செலவு குறைவு. என்ன ஏன் பழசுக்கு செலவழிக்க தேவை. ஆனா இங்க வந்து பாருங்க இந்த சமாந்திர முறைமையில வந்து சமாந்திர நடைமுறைப்படுத்தல நான் இந்த பழைய முறைமையையும் பராமரிச்சு கொண்டிருக்கணும், அவருக்கும் செலவழிக்கணும், புது முறைமைக்கும் செலவழிக்கணும். அப்ப இங்க வந்து செலவு வந்து அதிகமாக இருக்கு. அப்ப 2யுமே வந்து நாங்க வந்து பராமரிக்கணும். ஏன் அப்பதான் இவர் வந்து சம்டைம்ஸ் வேலை செய்யாம போனாலும் இவரை நாங்க யூஸ் பண்றதுக்கு வந்து இவரை பராமரிச்சிருக்கோம். இவரை நாங்க அப்படியே கைவிட்டுட்டோம்னு சொன்னா எனக்கு வந்து திருப்ப வந்து யூஸ் பண்ண இல்லாம போயிடும். அதால எனக்கு இங்க வந்து செலவு அதிகரிக்கும். 2யும் நாங்க பரலலா பயன்படுத்துறதால. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்த நடைமுறைப்படுத்தல் வந்து கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தல். சரி, கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தல்ன்றது நல்ல ஈஸியான ஒரு விஷயம் பிள்ளைகள். ஏன்னு சொன்னா இது வந்து இப்ப இந்த பழைய முறைமையில இருந்து புதிய முறைமையில இருந்து ஒவ்வொரு பகுதியா நாங்க முழு முறைமையும் கொண்டு அப்படியே நிறுவ மாட்டோம். ஒவ்வொரு குட்டி 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 பகுதிகளாக கொண்டு வந்து எங்களுக்கு வந்து இங்க நிறுவ போறோம். சரி, அப்ப குட்டி குட்டி பகுதிகளாக நிறுவும் போது இதுல என்ன ஈஸி என்று சொன்னா எந்த பகுதியில வந்து பிரச்சனை ஏற்படுதுன்றத உடனடியா அனலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப ஒரு சின்ன பகுதியை ஒரு சின்ன துண்டை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அவர் தான் எனக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அங்கதான் பக் இருக்கு, அங்கதான் ஏதோ எரர் இருக்குன்றதை கண்டுபிடிக்க. இல்ல இப்ப முதலாவது இன்ஸ்ட்ருமெண்ட் 2வது 3வது பகுதியில தான் எனக்கு பிரச்சனை வந்து இப்பதானே எனக்கு பிரச்சனை வந்தது. அப்ப 3வது இன்ஸ்டால் பண்ண அந்த துண்டுலதான் ஏதோ பிரச்சனை இருக்குன்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுதான் எனக்கு இங்க இருக்கக்கூடிய நன்மையா இருக்கு. அப்ப இதுக்கு நாங்க படம் கீறணும்னு சொன்னா புது முறைமை இந்த மாதிரி பழைய முறைமை இருக்குது. இந்த பழைய முறைமையில வந்து நாங்க உடனடியாக இவரை அப்படியே நிப்பாட்ட மாட்டோம். இந்த கட்டம் கட்டமா நடைமுறைப்படுத்தலையும் பழைய முறைமையை வந்து நேரடியானதுல மாதிரி இங்க உடனடியா நிப்பாட்ட மாட்டோம். இவர்லையும் சின்ன சின்ன பகுதிகளாகத்தான் நிப்பாட்டி கொண்டு போவோம். சரியா, சின்ன சின்ன பகுதிகளாகத்தான் இல்லாமலாக்கி கொண்டு போக போறோம் பழைய முறைமையில். புது முறைமையில சின்ன சின்ன பகுதிகளாக இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வரப்போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா, புது முறைமையில சின்ன சின்ன பகுதிகளாக இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வருவோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய நன்மை என்னன்னா இவர் சின்ன சின்ன இழக்கப்படுது சின்ன சின்ன இன்ஸ்டால் பண்ணும் போது ஏற்படுற பிரச்சனைகளை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் வந்து நான் முழு முறைமையும் இன்ஸ்டால் பண்ணும் போதுமே எனக்கு இந்த பழைய முறைமை இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொண்டா பகுதியா வரும்போது இருந்து கொண்டிருக்கும். அப்ப ஏதும் பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் பழைய முறைமையிலே பயன்படுத்தி கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு ரிஸ்க் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து நடுத்தரமானதாக இருக்கு. அப்ப நாங்க வந்து இதுல காட்சிக்கோம் நேரடியானதுல பிரச்சனை அதிகம், சமாந்தரமானதுல வந்து பிரச்சனை குறைவு, செலவு அதிகம் என்று சொல்லிட்டேன். என்ன செலவு அதிகம். இப்ப இவருக்கு கட்டம் கட்டமா நடைமுறைப்படுத்தல பிரச்சனை வந்து நடுத்தரமானதா இருக்கு. அதாவது அதிகமும் இல்ல குறைவும் இல்ல, ஒரு நடுத்தரமான அளவுலதான் இவருக்கு பிரச்சனை ஏற்படும். அப்ப நடுத்தரமானதா இருக்கும். இங்க நாங்க செலவை பத்தி கதைக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா நான் ஒவ்வொரு பகுதியா இழக்கிறபடியா எனக்கு நோமலா நடுத்தரமான அளவுலதான் எனக்கு செலவும் ஏற்படும். இவரை 30
பிள்ளைகள் கதைக்கிறதுக்கு தான் ரிப்ளை பண்ணி பழகுங்க பிள்ளைகள் கேட்கிற கேள்விக்கு. ஓ மிஸ். ஓகே. அப்ப இதற்கு வந்து எனக்கு செலவும் வந்து நடுத்தரமான அளவுலாம் இருக்க போகுது. அப்ப நாங்க இதுல அடுத்து நான் கதைக்க போறது என்னன்னா இந்த ப்ரோசஸ பத்தி. அதாவது நாங்க இவர வந்து அந்த செயல்முறைப்படுத்துறதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு எடுக்கிற காலத்தை பத்தி கதைக்க போறோம். இந்த நேரடி நடைமுறைப்படுத்தலையும் சமாந்தர நடைமுறைப்படுத்தலையும் காலத்தை பாத்தீங்கன்னா நேரடியானதுல வந்து நடைமுறைப்படுத்துற காலம் வந்து 0. கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னாலே வேலை முடிஞ்சு அண்டையோட முடிஞ்சிடும். சமாந்தரமானதுலயும் எனக்கு ஈஸி பிள்ளைகள் என்னன்னா ஒன்றோட சேர்த்து மற்றதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட 1 மந்த் பார்ப்போம். ஓகே எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சொன்னா பழச கைவிட்டுட்டு புதுசோடய நாங்க ஃபுல்லாவே வேலை செய்ய வலிக்கிட்டோம். ஆனா இந்த கட்டம் கட்டமா நடைமுறைப்படுத்தல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன 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 பகுதிகளாக இன்ஸ்டால் பண்றதால இவரை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏற்படுற காலம் வந்து அதிகமா இருக்கு. சரியா? அப்ப கிடைக்கிற காலம் வந்து மற்ற 2 பேரோடையும் ஒப்பிடும் போது இவருக்கு தேவையான காலம் வந்து அதிகமானதாக இருக்க போகுது. அடுத்த நடைமுறைப்படுத்தல் இதான் கடைசி நடைமுறைப்படுத்தல். அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டம் கட்டமா இதுக்கு வந்து பிரச்சனையும் செலவும் வந்து நடுத்தரமானது. காலம் மட்டும் எங்களுக்கு கூட. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நடைமுறைப்படுத்தல் வெள்ளோட்ட நடைமுறைப்படுத்தல். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் பிள்ளை. அதாவது நாங்க எடுத்த உடனே கொண்டு போய் அந்த யூசர்ஸ்ட கொடுக்க மாட்டோம். இந்த யூசர்ஸ்ல வந்து 50% குறைவான ஆட்கள்கிட்ட சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பயன்படுத்தின அந்த பயனர்கள்ட இது வந்து இந்த நோட்ஸ்ல இல்ல. சோ ரஃபா வந்து அல்லது ஒரு ரெட் பெண்ணாலேயோ அந்த நோட்ஸ் எழுதும் போது நோட் பண்ணிக்கொள்ளும். சரியா? இந்த வெள்ளோட்ட நடைமுறைப்படுத்தல்ல வந்து நாங்க வந்து இன்ஸ்டால் பண்ண முன்னமே எங்களோட பயனர்கள்ட்ட வந்து கொஞ்ச காலத்துக்கு ஒருக்க பயன்படுத்தி பாருங்க இத சொல்லி கொடுப்போம். சரி அப்ப பயன்படுத்தி பாருங்க இது ஓகே. அதாவது இப்ப ஒரு வெஹிக்கிள் எடுத்தா டெஸ்ட் டிரைவ் போறன்ற ஒரு இது கட்டிருக்கீங்க தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க ஒரு மோட்டார் பைக்கோ இல்ல காரோ எடுத்தா டெஸ்ட் டிரைவ் போறோம்னு சொல்லி நாங்க ஒரு ஓட்டி பார்ப்போம். எங்களுக்கு அது ஸ்மூத்தா இருக்கா பிடிச்சிருக்கா அது மாதிரி தான் நீங்க. அப்ப இந்த வெள்ளோட்ட நடைமுறைப்படுத்தல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சிஸ்டத்தை வந்து அந்த பயனர்கள்ட சரியா நாங்க உண்மையாவே பயன்படுத்தக்கூடிய பயனர்கள் இப்ப நாங்க வந்து ஒரு ஸ்கூலுக்காக நாங்க கிரியேட் பண்ணிக்கோம்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற பயனர்கள்ட 50% குறைவான ஆட்கள்கிட்ட சரியா 50% குறைவான ஆட்கள்கிட்ட தான் கொடுக்க போறோம். இப்ப 100% பயனர்கள்னா அந்த 50% குறைவான ஆட்கள்கிட்ட இந்த முறைமையை கொடுத்து சொல்லுவோம். ஒரு இதை பயன்படுத்தி பாருங்க. இதுல என்னென்ன அப்டேட் இருந்தா நல்லா உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் வந்தது என்னென்ன எரர்ஸ் வந்தது என்று சொல்லி நாங்க கேட்கறது. கேட்டா அவங்க ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிருப்பாங்க. யூஸ் பண்ணிட்டு தங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது என்னென்ன நடந்தது இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி இருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை வச்சுக்கொண்டு நாங்க இதை டெவலப் பண்றதான் இவருண்ட இந்த வெள்ளோட்ட நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லலாம். அப்ப இவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தல் மாதிரி தான் பிரச்சனையும் செலவும் வந்து நடுத்தரமானதாக இருக்கும். காலம் வந்து அதிக அளவுல ஏற்படும். ஏன்னு சொன்னா அந்த 50% பயனர்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு தேவையான அளவு காலத்தை வந்து நாங்க கொடுப்போம். 6 மந்தோ அல்ல 1 இயரோ எவ்வளவு தேவைப்படுதோ அதை வந்து நாங்க கொடுத்தாதான் அவங்க வந்து அதுல இருந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பழைய முறைமை இருக்குதுன்னு சொன்னா சரியா பழைய முறைமை இருக்குது. அந்த பழைய முறைமை வந்து ஆல்வேஸ் அதுல இருக்கத்தான் போகுது. பயன்படுத்தி கொண்டுதான் இருக்க போறாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கும் போதே நாங்க என்ன செய்யறோம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர்ட்ட இந்த புதிய முறைமையை வந்து நடைமுறைப்படுத்துற கொடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி நாங்க எல்லாம் செய்து முடிச்ச பிறகு ஓகே இப்ப கம்ப்ளீட்ன்றதுக்காக நாங்க இந்த முறைமையை கொண்டு முழுவதுமாக பயன்படுத்த கொடுப்போம். அப்ப இது வந்து நாங்க வெள்ளோட்ட நடைமுறைப்படுத்தலுக்கு வரையக்கூடிய ஒரு படமாக இருக்கு. சரி அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ்ல இருக்கு. நோட்ஸ்ல இல்லாத ஒரே ஒரு பாயிண்ட் இந்த பயனர்கள் வந்து 50% குறைவானதுன்றது இல்ல பண்ண போறோம்னா அதை அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு நோட்ஸை ஷேர் பண்றேன். வெள்ளோட்ட நடைமுறை
சரி நான் அப்டேட் பண்ணல. நீங்க ஒருக்கா அதுல நோட் பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி நோட் போட்டேன். இப்ப நாங்க இதுல இருந்து எழுதணும் நேரடி முறைமையை நடைமுறைப்படுத்த. ஓகே. இதுல இருந்து எழுதினீங்கன்னா சரி. சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேணுமானாக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே எழுதுங்க.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? ஓகே, எழுதுங்க. Okay. இது கீழே இந்த படத்தை வடிவா ட்ரா பண்ணி வைங்க பிள்ளைகள். உங்களை விளங்கின மாதிரி இதுல ட்ரா பண்ணுங்க. இது பழைய முறைமை, புது முறைமை, நடுவுக்கு அதை இன்ஸ்டால் பண்றதை வந்து நாங்க இந்த மாதிரி படமா காட்டலாம் என்றதான் இதுல காட்டியிருக்கு. ஸோ ட்ரா பண்ணி வைங்க. பேப்பர்ல வந்தபடியா இந்த முறை வர்றபடியா நான் இனி நெக்ஸ்ட் இயர்ல எல்லாம் வரலாம், அதால சொல்றேன். Excuse me, miss. சொல்லுங்க. சொல்லுங்க, கதை கூப்பிட்டீங்க யாரோ? எக்ஸாமுக்கு இப்படி வந்தா ட்ராப் பண்ணி எல்லாம் காட்டணுமா மிஸ்? இல்ல இல்ல, இது வந்து எம்சிக்யூலாம் வந்திருக்கு. இப்ப எம்சிக்யூல என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னா, இந்த முறை இந்த படத்தை வந்து போட்டுட்டு இது எந்த நடைமுறைப்படுத்தலுக்கு உரியது தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்ட்ல வந்து இப்படி ட்ரா பண்ணி காட்ட சொல்லி கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து நேரடி நடைமுறைப்படுத்தல் என்ன, அது இந்த பிரதிகூலம் என்ன அப்படித்தான் கேட்பாங்க. அதுகளுக்கு நீங்க ட்ரா பண்ணி காட்ட வேண்டிய தேவை இல்லை. எம்சிக்யூல வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும்ன்றது தான் இந்த படம் சொன்னேன். அவ்வளவு விஷயம். ஓகேயா? ட்ரா பண்ணிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது இதை ட்ரா பண்றதுக்கு? ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த அம்புக்குறிகள் வந்து ஒரே அளவுல இருக்குதான், அது மாதிரி கீறணும். இப்ப இந்த அங்கால பாருங்க, அடுத்த நடைமுறைப்படுத்தல்கள்ல பாருங்க, உங்களுக்கு சமாந்தர நடைமுறைப்படுத்தல் இந்த மாதிரி ஷேப்ல வருது. அப்புறம் கட்டம் கட்டமாக வந்து பாருங்க, அம்புக்குறிகள் சைஸ் வந்து மாறுது. இப்ப இதுகள் எல்லாம் வடிவா கவனத்துல பாத்துக்கலாம். இதுலயும் பாருங்க, இந்த வெள்ளோட்ட நடைமுறைப்படுத்தல்ல இது இந்த சைஸ் வேறு, இது இந்த சைஸ் வேறு. அப்ப அதுல வந்து வடிவா கவனமா பாருங்க. நான் வந்து இதோட ஸ்டாப் பண்றேன். மிச்ச நோட்ஸ் சமாந்தர நடைமுறைப்படுத்தல், கட்டங்கட்டமா நடைமுறைப்படுத்தல், வெள்ளோட்ட நடைமுறைப்படுத்தல், இந்த 3 நோட்ஸும் வந்து குரூப்ல போடுறேன் டெலிகிராம்ல. ஒருக்கா நோட்ஸ வடிவா எழுதி கொள்ளுங்க. சரியா பிள்ளை? வேற டவுட் இருக்காண்டே படிச்சதுல? டைம் போகுது, ஸோ அதால முடிக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்காண்டே படிச்சதுல யாருக்காவது? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அப்ப கிளாஸ் முடிக்கலாம். Thank you, miss. Good night. Good night. Thank you, Miss. Good night. Yeah, welcome. Good night.